வீட்டில் கட்டி போட்டு பராமரிக்காமல் சாலையில் சுற்றித் திரிந்த மாடுகளை அள்ளிச் சென்ற அதிகாரிகள். சில ஏழை எளியோரின் மாடுகளும் அதில் இருந்ததால் அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. மாடு வச்சிருக்கவங்களுக்கு கவர்மெண்ட்ல வேலை கொடுக்கணும். அதைத்தான் சொல்றேன், மறியல் தான் பண்ணுவாங்க. மாடு வச்சிருக்கவங்களுக்கு ஏதாவது வழி பண்ணாது. மாடு வச்சிருக்கவங்களுக்கு ஏதாவது வழி பண்ணாது. உயர்நீதிமன்ற உத்தரவின்படி மாநகராட்சிகளில் உள்ள சாலைகள், காய்கறி மார்க்கெட், பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் மேய்ச்சலுக்காக விடப்படும் மாடுகளை மாநகராட்சி அதிகாரிகள் பிடித்து சென்று காப்பகத்தில் வைத்திருக்கிறார்கள். மாடு காணவில்லை என சரியாக மாநகராட்சி காப்பகத்திற்கு வந்து மாட்டின் உரிமையாளர்கள் தங்களது மாடுகளை கண்டுபிடித்து அங்கிருந்து அந்த மாட்டை அழைத்து செல்ல வேண்டும் என்றால் அபராத தொகை 3000 ரூபாயை செலுத்தினால் மட்டுமே மாடு விடுவிக்கப்படும். அப்போதுதான் மாட்டின் உரிமையாளர்கள் அடுத்த முறை சாலையில் அதனை விடுவிக்க மாட்டார்கள். ஏற்கனவே பல இடங்களிலும் சுற்றித் திரியும் மாடுகள் முட்டி தள்ளியதில் உயிரிழப்பு சம்பவங்கள் நடந்ததும், இரவு நேரங்களில் நடுச்சாலையில் அந்த மாடுகள் ஓய்வெடுத்துக் கொண்டிருப்பது அறியாமல் வேகமாக வரும் வாகனங்கள் அதில் இடித்து தள்ளி விபத்துக்குள்ளாகி உயிரிழப்பு சம்பவங்கள் நடந்ததையும் மறந்திருக்க மாட்டோம். இந்த நிலையில் மதுரை மாநகராட்சி சாலை மற்றும் பல பகுதிகளிலும் சுற்றித் தெரிந்த 30க்கும் மேற்பட்ட மாடுகளை காப்பகத்திற்கு கொண்டு சென்ற மாநகராட்சி அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சிலர் காப்பகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது.